வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஃபண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மல்டி கேப் ஃபண்ட். மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, மல்டி கேப் அப்படின்றது யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யார் ஓவரால் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டு சூட்டபிளான ஃபண்டு. ஓவரால் மார்க்கெட்னா என்னது? மார்க்கெட்டில் லார்ஜ் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும். ஸோ இந்த மூணோட மார்க்கெட் கேப்போட ரிட்டர்ன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு மல்டி கேப் ஒரு சிறந்த ஆப்ஷன். மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸி கேப்லையும் ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட் கேப்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஒரு கோர் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃப்ளெக்ஸி கேப்பில் மேண்டேட்ரி கிடையாது. ஃப்ளெக்ஸி கேப்பில் ஃபண்டு மேனேஜர் அவருடைய இஷ்டம். அவர் லார்ஜ் கேப்லையுமே 80% வச்சுருக்கலாம், இல்லை ஸ்மால் கேப்லையுமே ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் வச்சுருக்கலாம். அப்போ அங்கே ஒரு மேண்டேட்ரி கிடையாது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா டயத்துலையுமே மார்க்கெட்டோட கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளெக்ஸி கேப்பு கிடைக்காது. அப்போ ஒரு மார்க்கெட்டோடைய என்டையர் பர்ஃபார்மன்ஸு, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்போட பர்ஃபார்மன்ஸு, அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா மல்டி கேப் ஃபண்டுன்றது ஒரு சிறந்த ஃபண்டு. ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அஸ் பர் ரூல் அவங்க 25% மேண்டேட்ரியாக லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 25% மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 25% ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரிமைனிங் 25% அவருடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 25-25-25 கம்பல்சரியாக மார்க்கெட் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே கூட, எந்த வேல்யூஷனில் இருந்தாலுமே கூட அவங்க கம்பல்சரியாக 3 ஃபண்ட்லையும் 3 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டோடைய என்டையர் ஆக்சுவலி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இந்த ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபண்டு யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் யார் கம்ப்ளீட் மார்க்கெட் கேப்பில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது சூட்டபிளான ஃபண்டு. இப்போ மல்டி கேப் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி கேப் ஃபண்டு இப்போ நான் ஒரு 10 இயர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, 10 இயர் பர்ஃபார்மன்ஸில் எத்தனை மல்டி கேப் ஃபண்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 10 இயர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கம்மியான ஃபண்டு தான் இருக்குது. டோட்டலாகவே 6 ஃபண்டு தான் மல்டி கேப் ஃபண்டே இருக்குது 10 இயர் பேசிஸில். ஏன்னா மல்டி கேப்ன்றது இப்போ ரீசெண்டாக ரொம்ப இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. முன்னாடி அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதுனால ஃபண்டு அந்தளவுக்கு இல்லை. இப்போ இதுவே அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர் பர்ஃபார்மன்ஸில் ஹையஸ்ட் ஆக்சுவலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, குவாண்ட் மல்டி கேப் 18% கொடுத்துருக்கு, சுந்தரம் மல்டி கேப் 17% கொடுத்துருக்கு, நிப்பான் இந்தியா மல்டி கேப் 17% கொடுத்துருக்கு. இப்போ இதுவே 5 இயர் பேசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே 8 ஃபண்டு தான் இருக்குது. ஏன்னா 5 இயர் பேசிஸ்லேயும் ரொம்ப அதிகமான ஃபண்ட் ஹவுஸில் இந்த ஃபண்டு இல்லை. 5 இயர் பேசிஸில் டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23.5% இருக்குது. மகேந்திரா மேனுலைஃப் மல்டி கேப் ஃபண்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் 21.1% இருக்குது. பரோடா பிஎன்பி மல்டி கேப் ஃபண்ட் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் 18.6% இருக்குது. 5 இயர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஐடிஐ மல்டி கேப். அதனுடைய ரிட்டர்ன் ஒன்லி 15.6% தான் இருக்குது. இப்போ இதுவுமே 5 இயர் பர்ஃபார்மன்ஸில் மொத்தமே நமக்கு 8 ஃபண்டு தான் இருக்குது. அப்போ ஒரு ஃபண்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஃபண்டு அதிகமாக தேவைப்படுது. அப்போ 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் அது ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இப்போ அதை பார்க்கும்போது 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸில் எத்தனை ஃபண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18 ஃபண்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3 இயர் பேசிஸில் எது பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ 3 இயர் பேசிஸில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஹையஸ்ட் லெவலில் இருக்க ஃபண்டு ஹெச்எஸ்பிசி ஃபண்டு. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25% கொடுத்துருக்கு. செகண்ட் ஃபண்டு கோட்டாக், அதுவும் 25%. தேர்ட் ஃபண்டு ஆக்சிஸ் மல்டி கேப், அது 23%.
ஸோ டாப் 3 ஃபண்டில் வந்து 3 இயர் பர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த 3 ஃபண்டு வருது. ஆனால் 3 இயர் பர்ஃபார்மன்ஸில் குவாண்ட் ஃபண்ட் பாருங்க இருக்கிறதுலே வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டு. எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 13%. ஆனால் 10 இயர் பேசிஸில் பார்த்தம்போது குவாண்ட் தான் வந்து நல்லபடியாக பண்ணுச்சு, 18% கொடுத்துச்சு. 3 இயர் பேசிஸில் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன வந்து தெளிவாக தெரியுது அப்படின்னா ஃபண்டு வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து ஒவ்வொரு விதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அப்போ அதனுடைய லீடர்ஷிப் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சிம்பிளான வேலை கிடையாது. வி நீட் டு கண்டினியூஸ்லி மானிட்டர். எந்த ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அந்த ஃபண்டை வந்து மாற்றணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து பை அண்ட் ஃபர்கெட் கிடையாது. நம்ம இன்னைக்கு போட்டுட்டோம், அது பாட்டுக்கு நம்ம வந்து வாழ்க்கை பூரா வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ இந்த குவாண்ட் பாருங்கள், 10 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ 3 வருஷம் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறதுலே வந்து ஒர்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு. இப்போ இதிலே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ரிட்டர்ன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ 3 இயர் பேசிஸில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த 3 ஃபண்டு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டாக சொல்லி வருது. ஹெச்எஸ்பிசி மல்டி கேப், கோடாக் மல்டி கேப், ஆக்சிஸ் மல்டி கேப். இப்போ இதை தவிர வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நம்ம வந்து வெறும் ரிட்டர்னை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் இப்போ இதில் இன்னொரு ஃபில்டர் ஒன்று போடுவோம். ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு ஃபில்டர் போடுறோம் அப்படின்னா இந்த 3 இயர் பர்ஃபார்மன்ஸில் லார்ஜ் கேப் ஃபண்டு நிஃப்டி 100 அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 15.4%. மிட் கேப் உடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த 3 இயர்ஸ் 23.8. இது வந்து மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 20.2. இதனுடைய 3ஓட ஆவரேஜ் வந்து 19.8. எதுக்காக வந்து இதனுடைய 3ஓட ஆவரேஜ் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா மல்டி கேப் ஃபண்ட் வந்து 3 ஃபண்ட்லையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 3 மார்க்கெட் கேப்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மிட் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ மேண்டேட்டரியாக வந்து 3லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு ஃபில்டர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அப்போ 19.8%, 20% அரௌண்டு அதுக்கு கீழே கொடுத்த ஃபண்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். ஏன்னா வந்து அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டே வந்து பீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ 3 இயர்ஸில் வந்து 20 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாகவே இருக்க ஃபண்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 9 ஃபண்டு தான் வந்து 20%க்கு மேலேயே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணக்கூடிய ஃபண்டு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன்லி 9 ஃபண்டு தான் வந்து பீட் பண்ணுது. அது என்னென்ன ஃபண்டுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஹெச்எஸ்பிசி மல்டி கேப், கோடாக் மல்டி கேப், ஆக்சிஸ் மல்டி கேப், நிப்பான் இந்தியா, மகேந்திரா, எல்ஐசி, ஐடிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி. இந்த 9 ஃபண்டு மட்டும்தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டையே வந்து பீட் பண்ணுது. மற்ற எல்லா ஃபண்டுமே வந்து அது கீழே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த ஃபில்டரில் வந்து எலிமினேட் ஆகிடுது. அப்போ நம்மளுடைய லைஃப் வந்து ஈஸி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேசிஸில் வந்து 3 இயர் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 3 ஃபண்டு வருது. 25, 25, 23ல வந்து ஹெச்எஸ்பிசி, கோடாக், ஆக்சிஸ் வருது. மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் ரிட்டர்னை காட்டிலும் வந்து ரோலிங் ரிட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். ஏன்னா ரோலிங் ரிட்டர்ன் வந்து மல்டிபிள் டைம் பாயிண்ட் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ரோலிங் ரிட்டர்னில் வந்து எது பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன் பிரகாரம் மல்டி கேப் ஃபண்டு டாப் 3 ஃபண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டு ஹெச்எஸ்பி மல்டி கேப், அதனுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 27.6%. செகண்ட் ஃபண்டு கேட்டிங்க அப்படின்னா கோடாக் மல்டி கேப், அதனுடைய ரிட்டர்ன் வந்து 27.4%. தேர்ட் ஃபண்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்ஐசியோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 26%. அப்போ 3 இயர் ரிட்டர்னில் வந்து டாப் 3ல வந்தது வந்து தேர்ட் ஃபண்டு வந்து ஆக்சிஸ். ஆனால் இதில் வந்து தேர்ட் ஃபண்டாக வரல, இது வந்து 5th ஃபண்டாக வருது. அது வந்து 25.6% வருது. இதுக்கப்புறம் இன்னொரு பேராமீட்டர் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வாலட்டிலிட்டி. அப்போ வாலட்டிலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இந்த 8 ஃபண்டோடைய வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம இந்த 8 ஃபண்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 8 ஃபண்டோட வாலட்டிலிட்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 ஃபண்டோட வாலட்டிலிட்டி நமக்கு வந்து எவ்வளவு கம்மியாக இருக்குதோ
அந்த அளவுக்கு வந்து அதனுடைய ஃபண்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா வாலட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் 12.4%, நிப்பான் இந்தியா 12.9%, ஆக்சிஸ் 13.3%. ஸோ இதில் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி 12.4, பட் அதனுடைய ரிட்டர்ன் வந்து த்ரீ இயர் சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன்லி 21% இருக்குது. நிப்பான் இந்தியாவுடைய 3 இயர் ரிட்டர்ன் வந்து 23%, அவங்களுடைய வாலட்டிலிட்டி வந்து 12.9%, பட் 3 இயர் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 25.8%. ஸோ ஆனுவல் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக தான் தோணுது. ரோலிங் ரிட்டர்ன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ரோலிங் ரிட்டர்னை வச்சு பார்க்கும்போது ஹெச்எஸ்பி மல்டி கேப் ஃபண்டு வந்து 3 இயர் ஆனுவல் ரேட் 3 இயர் பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27.6% இருக்குது. அதனுடைய 3 இயர் சிஏஜிஆர் 25% இருக்குது. கொடாக் மல்டி கேப் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் சிஏஜிஆரில் வந்து 25%, ரோலிங் ரிட்டர்ன்லையும் வந்து 27.4%. இந்த ரெண்டு ஃபண்டுமே வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து 3 இயர் சிஏஜிஆர் நல்லா இருக்குது, ரோலிங் ரிட்டர்ன் நல்லா இருக்குது. ஸோ பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபண்டு வந்து ஹெச்எஸ்பிசி மல்டி கேப் அண்ட் கொடாக் மல்டி கேப் வந்து பெஸ்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.